இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது பக்கோடா கெட்டி குழம்பு. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை டம்ளர் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இன்னொரு அரை டம்ளர் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் வச்சு தான் நம்ம பக்கோடா செய்ய போகிறோம். இதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு புளி எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்துட்டு அதையும் ஊற வச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, கல்பாசி இலை, அப்புறம் ஒரு லவங்கம், ஒரு பட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு. இது நல்லா எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் 3 தக்காளி இருக்கு இல்லையா, அதை குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 பச்சை மிளகா இருக்கு இல்லையா, 2 பச்சை மிளகாயை இதில் கீறி போட்டிருக்கேன். இப்போது வந்து இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு வந்து மஞ்சள் பொடி வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து வெறும் மிளகாய் தூள் வந்து 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்தபடி பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த குழம்பு வந்து உப்பு புளி காரம் வந்து கரெக்டாக நல்லா சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு ஒரே ஒரு செம்பு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் கரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போது வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு போதும். அதை போட்டுட்டு பொட்டுக்கடலை வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3 பூண்டு இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. இதில் லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துருக்கேன். அதெல்லாம் லாஸ்ட்டாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அது நமக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துடலாம். எந்த பதத்துக்கு அரைக்கணும்னா, ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கொரப்பாக இருக்கக்கூடாது, மீடியமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன், மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து பக்கோடா மாதிரி போட்டு எடுக்க போகிறோம், குட்டி குட்டியாக போட்டு எடுக்க போகிறோம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, குட்டி குட்டியாக போட்டு எடுங்க. ஏன்னா நம்ம இதை வந்து குழம்புல போடுறதுனால அது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதுக்காக கொஞ்சம் குட்டி குட்டியாகவே போட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த பதத்தில் வந்து நமக்கு பொரித்து எடுத்துடலாம் எல்லாத்தையும். ரொம்ப கருகிட வேண்டாம். ஒரு தட்டில் வந்து நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு வந்து குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்தது இல்லையா, அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் அதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதை சேர்க்க போகிறேன். அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன், நிறையா வேண்டாம். இது வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும், கொஞ்சம் திக்காகட்டும். இது நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கையிலே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வச்சுட்டு நம்ம இந்த பக்கோடா போட்டிருக்கோம் பாருங்கள், அதை இதில் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு 1 செகண்டு தான், உடனே எடுத்துடணும், இல்லாட்டி அந்த பக்கோடாலாம் அப்படியே கலண்டு போயிடும். இதை என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து டைரெக்டாக அந்த குழம்புல போட போகிறோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு வேறு எதுவும் பண்ண வேண்டாம். அந்த கொதிச்சுக்கிட்டு இருந்தது இல்லையா குழம்பு, அதில் டைரெக்டாக போட்டுருங்க. ஏன் இப்படி போடுறோன்னா, நம்ம வந்து குழம்புல வந்து இந்த வெந்நீரில் போடாமல் வெறுமனே போட்டோன்னா குழம்பு தனியாக, அந்த பக்கோடா தனியாக இருக்கும். இந்த வெந்நீரில் போட்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்னா நல்லா ஒன்று சேர்ந்து அந்த குழம்ப வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். இல்லாட்டி தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும்.
அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறது. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனால் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இந்த பக்கோடா கெட்டி குழம்ப நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த டீட்டெயில்லாம் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.